திரு கோபண்ணா, நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். நான் குறிப்பிட்டது போல 2வது முறையா நிறைய குற்றச்சாட்டுக்களை அடுக்கி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசுகிறார். இன்றைக்கு பட்ஜெட் மீதான உரைதான் என்று சொன்னாலும் பொது விமர்சனங்கள் நிறைய இன்றைய உரையிலும் இடம்பெற்றிருந்தது. இது உண்மையிலேயே அர்த்தமுள்ள விமர்சனங்களா அல்லது அரசியல் குற்றச்சாட்டா? கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் பாராளுமன்ற ஜனநாயகம் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டது. கடந்த பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி உரையாற்றியதற்காக அவருடைய மக்களவை உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டது. அதே போல் 146 உறுப்பினர்கள் சஸ்பெண்டுன்னு ஜனநாயக விரோத செயல்களாக நடைபெற்றது. ஆனால் மக்கள் இன்றைக்கு 3வது முறை நடைபெற்ற இந்த தேர்தலில் பிரதமர் மோடிக்கு அறுதி பெரும்பான்மை கொடுக்காம எதிர்க்கட்சிகள் எண்ணிக்கையை கூட்டியிருக்காங்க. காங்கிரஸின் பலம் 2 மடங்காக கூடியிருக்கிறது. இன்றைக்கி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி உரையாற்றுகிறார். பாராளுமன்றத்தினுடைய அதனுடைய தோற்றம் மாறி இருக்கிறது. 60க்கு 40, 60 ஆளுங்கட்சி, நாங்கள் 40% இருக்கோம். இந்தியா கூட்டணி, ராகுல் காந்தி ரெப்ரசன்ஸ் இந்தியா அலையன்ஸ். அந்த அடிப்படையில் இன்றைக்கி மிக கம்பீரமாக அதாவது அவர் பேசுகிற போது பார்த்திங்கன்னா இந்த உள்ளத்தில் உண்மை ஒளியோடு அவர் பேசுகிறார். அதனால் அவர் வார்த்தைகளில் தடுமாற்றம் இல்லை, தெளிவாக இருக்கிறார். இலக்கு நோக்கி அவருடைய குற்றச்சாட்டு அமைகிறது. இது ஒரு பாரம்பரிய பெருமை இருக்கிறது. ராகுல் காந்தி ஜவஹர்லால் நேருடைய கொள்ளு பேரனாக இருந்தாலும் இந்திரா காந்தி, ஃபெரோஸ் காந்தியை நாங்கள் குறிப்பிடுகிறார். ஹீ இஸ் த பெஸ்ட் பார்லிமெண்டேரியனாக இருந்தவர். ஜவஹர்லால் நேரு கூட இருந்த அமைச்சர் டிடிகே மீதே ஊழல் குற்றச்சாட்டுக்குரிய ஒரு அரசியல் பேராண்மை மிக்க பாராளுமன்றவாதி அவர். அப்படி பாரம்பரியத்தில் இன்றைக்கி ராகுல் காந்தி அதனுடைய முழு பரிணாமத்தை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி ஒரு பாரம்பரியத்தில் வந்தவர் தான் பாராளுமன்ற மாண்பு அல்லது பாராளுமன்றத்தில் பின்பற்ற வேண்டிய ஜனநாயகம், அவை மாண்பை குலைக்கக்கூடிய வகையில பேசுறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவரது உரையை நான் முழுமையாக படித்தேன். அதில் இந்த மகாபாரத கதையில் இந்த சக்கர வியூகம்லாம் சொல்கிறார்ல, அதுவெல்லாம் இவங்க எதையாவது பேசினா இந்துக்களுக்கு விரோதின்னு சொன்னாங்க. இப்போ மகாபாரத கதையின் மூலமாகவே இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு குற்றச்சாட்டை கூற வேண்டிய மிக சிறப்பாக அவர் சொன்னதில் 3 விஷயங்கள் சொன்னார். அதாவது இந்த பாஜக ஆட்சியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சக்கரை 3 படைகள் இருக்கின்றார். இந்திய வளங்கள் அனைத்தையும் சொந்தம் கொண்டாடும் இருவர், அதுக்கடுத்து சிபிஐ அமலாக்கத்துறை, அதுக்கப்புறம் அரசியல் அதிகாரம் பொலிட்டிக்கல் பவர். இந்த 3ஐயும் வைத்துக்கொண்டு இந்த சக்கர வியூகத்தை வைத்து இந்த நாடு இவர்கள் கையில் சிக்கி கொண்டிருக்கிறது. இவங்க தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. அதை ரொம்ப அழகாக தெளிவாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போல் இன்றைக்கி இந்த பட்ஜெட் இன்றைக்கி பலதரப்பட்ட மக்களை பாதிச்சிருக்கு. இந்த டாக்ஸ் டெரரிசம், வரி பயங்கரவாதம், இந்த ஜிஎஸ்டி பாதிப்பு அடையாத மக்களே இல்லை என்கிற வகையில் கடுமையான நீங்க கடந்த 10 ஆண்டு காலம்னு தொடக்கத்தில் குறிப்பிட்டீங்க. அந்த 10 ஆண்டு கால ஆட்சியின் மீதான விமர்சனத்தை நீங்க தேர்தல் பரப்புரையில வச்சிட்டீங்க. 3வது முறையாக அவர் மக்களை சந்தித்து தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அப்ப ஆட்சி அமைத்த பிறகாக இப்படியான விமர்சனங்களை முன்வைப்பதுங்கிறது வாக்களித்து தேர்ந்தெடுத்த மக்களை கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா? நிதிநிலை அறிக்கையில 10 ஆண்டு கால மக்கள் விரோத பட்ஜெட் இருக்குல்ல, அதிலிருந்து ஒரு எந்த பாடமும் கற்றதாக தெரியல. நிர்மலா சீதாராமன் அறிக்கையை பார்க்குறப்போ சாதாரண ஏழை எளிய மக்களுக்கோ அல்லது விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்ட பாதுகாப்பு கேட்குறோம், அதை கொடுக்க தயாராக இல்லை. ஆக ஒரு ஏழை எளிய மக்களுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் இந்த பட்ஜெட்டை தயாரிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த புகைப்படத்தை அவர் காட்டினார். அதில் என்ன தவறு இருக்குது? இந்த ஒவ்வொரு பட்ஜெட்டு தயாரிக்கிறப்போ இந்த நிகழ்வு நடக்கும், அந்த அல்வா கின்றது, அதுல இந்த 20 பேர் பட்ஜெட் மீதான விமர்சனத்தை யாரும் வைக்காம இல்ல. அது தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட கேரளா, கர்நாடகா இல்ல எல்லாரும் வைக்கிறாங்க. ஆனா நாட்டிற்கு எதிராக, நாட்டு மக்களுக்கு எதிராக பிரதமர் நரேந்திர மோடி ஒரு சக்கர வியூகத்தை கட்டமைக்கிறார். அதனால நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள்லாம் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்ற ஒரு அற்ற உணர்வை ஏற்படுத்துவது சரியானதா? நாங்க எப்படி சொல்றோம்னா, இந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், சொத்து குவிப்பு, கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 10% கோடீஸ்வரர்களிடம் 77% சொத்து குவிஞ்சிருக்கு. 50% 67 கோடி மக்களிடம் 1% சொத்து தான் இருக்கு.
அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2014 609வது இடத்துல இருந்த உலக கோட்டீஸ்வரர்கள் வரிசையில் அதானி இவர் 13வது இடத்துக்கு எப்படி வர்றாருன்னா அதுக்கு காரணம் பிரதமர் மோடியினுடைய ஒத்துழைப்பும் அரவணைப்பும் தான். அதனால நீங்க யாருக்காக ஆட்சி நடத்துறீங்கன்னா குறிப்பிட்ட அதை பேர் சொல்லக்கூடாதுன்னாரு. மிக அழகாக அவர் சொன்னார். இன்னைக்கு A1 A2 வந்து உலகம் முழுவதும் பேசப்படுகிற விஷயம் ஆயிடுது. நீங்க அம்பானி அதானின்னு சொல்லவே வேண்டாம், A1 A2னாவே முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி அந்த ஸ்பான்டேனியஸா அவர் ரியாக்ட் பண்ணார் பாருங்க. இன்னைக்கு பாராளுமன்ற உரை என்பது நீங்க வந்து ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் கடந்த கூட்டத்தொடரில் நாம் பார்த்தோம் ராகுல் காந்தியை, இந்த கூட்டத்தொடரில் இன்னும் பல படிகள் முன்னே போய் கடுமையான அட்டாக் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது இப்படியே நீடிக்குமே ஆனால் பாஜக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்பது நிலைகுலிந்து போறதுக்குரிய சூழல் உருவாகிட்டு இருக்கு. மிக சிறப்பான ஒரு சிறந்த பாராளுமன்றவாதி பார்லிமெண்டேரியன் என்பதை பெரோஸ் காந்தியினுடைய வாரிசுக்காக இருக்கிற ராகுல் காந்தி நிரூபித்திருக்கிறார். முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிற திரு தங்க வரதராஜன், இன்றைய உரை என்பது அவரை ஒரு சிறந்த பாராளுமன்றவாதி என்பதை மீண்டும் நிரூபிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு அப்படிங்கிறாரு திரு கோபண்ணா. ஆனா பிரதமர் அமைக்கக்கூடிய இந்த சக்கர வியூகத்தால் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, RSS தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்ட 6 பேர் வந்து அமைக்கக்கூடிய இந்த வியூகம் என்பது நாட்டு மக்களை பாதிக்கக்கூடிய அல்லது சீரழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுங்கிற கடுமையான விமர்சனத்தை ராகுல் முன்வைக்கிறார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? அதாவது இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பல்வேறு விஷயம் பேசியிருக்கிறார். இதுல ஒண்ணும் வியப்பு கிடையாது. இன்னைக்கு வந்து மகாபாரதத்துல துரோணாச்சாரியா அமைத்த பத்ம யுகம், சக்கர யுகம் இதனை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறார். அதை பாத்தீங்கன்னா உண்மையாகவே இந்த நாட்டுக்கு எதிராக சக்கர யுகம் வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றேன், இந்த நாடு சுக்குநூறாக நொறுங்க வேண்டும், மிகப்பெரிய பொருளாதார ஒரு மனிதர், அதாவது இந்த நாட்டை பொருளாதாரத்தில் சீர்குலைக்க வேண்டும், இந்தியாவில் வந்து ஒரு தலைச்சிறந்த நாடா வரக்கூடாது கங்கன் கட்டுற ஜார்ஜ் சோரஸ் இல்ல அது போன்ற இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் தேர்தலுக்கு முன்னாடி நாடு முழுவதும் மேற்கொண்ட பயணத்தின் பெயர் வந்து பாரத் ஜோடோ யாத்திரை, இந்திய ஒற்றுமை பயணம். உங்களுக்கு நினைவூட்டுற அதாவது அது உதட்டளவுல கூட சார், உள்ளத்தளவுல இருக்கும். அதான் சொல்ல வரேன், அதை சொல்லிடுறேன், இதை முடிச்சிடறேன் பிறகு கேளுங்க. அந்த அந்நிய சக்தி ஜார்ஜ் சோரஸ் அவரோட கை கொண்டவர், கை கொடுத்து இப்ப இல்ல 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கிறார். அதே போல சீனா, அதன் பிறகு இந்த இந்தி கூட்டணி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, இவர்கள் தான் இது தொடர்ந்து 10 ஆண்டுகளாக ஒரு சாமானிய நரேந்திர மோடி இந்த நாட்டை ஆள்வது இவருக்கு பிடிக்காம செஞ்சுட்டு இருக்காங்க. நீ காங்கிரஸ் ஒரு பார்க்கலாம், நீங்க காங்கிரஸ் இல்லாம ஒரு ஆட்சி அமைவது வந்து காங்கிரஸ் ஒருபோது விடாது. நீங்க இந்திரா காந்திக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி பிறகு ஒரு மிகப்பெரிய எல்லாம் சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சாங்க மொரார்ஜி தேசாய் தலைமையில. 19 மாதத்துல சரண் சிங்கை தூண்டி விட்டு இந்திரா காந்தி கவனிச்சுட்டு அந்த அம்மா ஒன்னு பிரதமராக சொல்லிட்டு திருப்பி அந்த அம்மா ஆட்சி வந்துட்டாங்க. அதே போல ராஜீவ் காந்தி சந்திரசேகர் காசை கட்டி, அதே போல குஜராத். அதுவரை பாத்தீங்கன்னா வாஜ்பாய் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், அது ஒரு சாதுரியமா கையாண்ட 6 ஆண்டுகள் ஆட்சியாளர் தவிர தொடர்ந்து இன்றைக்கு இந்த சக்திகள், இந்த சக்கர யுகம் வைக்கக்கூடிய நான் சொன்ன இத்தனை சக்திகள் சேர்ந்து இந்த சாமானிய டி நரேந்திர மோடி வீழ்த்து பாக்குறாங்க சார். அதுல நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க சார். பிரதமர் பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி ஒருத்தர் தான் பிரதமர் ஆவதற்கான கனவு காண வேண்டும், வேற யாரும் அதற்கான கனவை கூட காண முடியாது. இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ எல்லோரும் அச்சத்துடனே இருக்கிறார்கள், அவங்க எல்லாம் சிரிக்க கூட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறார் ராகுல் காந்தி. சரியான கேள்வி சார், சரியான கேள்வி கேட்டீங்க, உண்மையாக நன்றி உங்களுக்கு. அதாவது சார், இன்னைக்கு இந்த தேசத்தை ஒரு சாமானிய ஆளுமன் என்று சொன்னா ஒரு டிஆ மாதிரி வந்திருக்கான்னு சொன்னா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தாங்க முடியும். இன்னைக்கு வேற எந்த கட்சியில முடியாது. இன்னைக்கு ஒரு சாமானிய இன்னைக்கு வந்து முதலமைச்சராக முடியும் பாஜக தான் முடியும். நான் இன்னைக்கு இந்த கட்சிக்கு தலைவரா வந்து இன்னைக்கு ஒருத்தர் இருப்பார், நாளைக்கு ஒருத்தர் இருப்பார். இன்னைக்கு வந்து இது வந்து மக்கள் நம்புவாங்களா நான் கேட்கிறேன்.